ஏற்றுக்கொண்ட அந்த வேலையில ஒரு நிரந்தர வேலையை தேவன் எனக்கு தந்தார். அது நிமித்தமாக எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். குடிப்பழக்கத்தில் இருந்த நான் குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவனாய் அநேகருக்கு முன்பாக குடியை இனிமேல் நீங்கள் குடிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையில, அந்த குடியை வெறுக்கக்கூடிய நிலையில, குடியிலிருந்து வெற்றி, அதாவது ஒரு ஜெயத்தை, விடுதலை நான் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை ஆண்டவர் எனக்கு முன்பாக அந்த விடுதலை எனக்கு தந்தார். பிரியமானவர்களே, அவருடன் இருப்பதால் இன்றும் பிரிவில்லை. அவர் அன்பினால் மீட்கப்பட்டு, அவர் அன்பினால் தொடப்பட்டு, அவர் அன்பை ருசி பார்த்த நாங்க, அவர் அன்பின் ஆழத்தை அறிந்த நாங்க, தன்மை இல்லாதவருக்கு அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்ட நாங்க, இந்த நாளில உங்க ஊர், உங்க ஜனங்க எல்லாரும் இயேசு நேசிக்கிறார் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. முக்கோடி கடவுள் இருக்கிறாங்க. எந்த கடவுளாவது உயிர் தெழுந்தது இருக்குதா? ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால தாங்க அவருக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. நீங்க படிக்கிற புத்தகத்துல கூட பாப்பீங்க, சரித்திரத்துல கூட பாப்பீங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று. அந்த சரித்திரம் படைச்ச தேவன் அவரு, ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்துங்க. விடலை என்ன தலை குனியவும் விடல, இன்று வர அவசரம் என கைவிடவே இல்ல. வெட்கப்பட விடலை என்ன தலை குனியவும் விடல, இன்று வர அவசரம் என கைவிடவே இல்ல. எனக்கு அன்பான தாய் தகவல், எனக்கு அன்பான வாலிப தம்பதிகள், எனக்கு அன்பான பிள்ளைகள், இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு அன்புள்ள தெய்வம். இந்த உலகத்தில் மனிதர்கள் அன்பை தேடி அலைகின்ற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அன்பு யாருக்கு எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி உங்களிடத்துல உங்கள் இருதயத்துல ஒரு கேள்வி இருக்கும் என்று சொன்னார். அந்த கேள்விக்கு பதில் இயேசு. அழகுபடுத்தி என உயர்த்தி வாழ வச்சாரு. அவரை போல பெரிய மனசு யாருக்குமே இல்லை. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்லை. பரலோகம் எனக்குள்ள உங்கள் மத்தியில் இருக்கிற எனக்கு ஒரு வெளிப்பாடு என்பதான திறமையில் வந்து நான் அதிக வருத்தப்பட்டேன். அந்த வியாதியை கவலையாய் இருந்தேன். இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவரை நோக்கி